ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இந்திரனுக்கும் சூரியனுக்கும் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கும் எப்படி சுந்தர சோழ சக்கரவர்த்தி பேருதவி புரிந்தார் என்று ஒரு புலவர் பாடிய பாடலுக்கு தலைமை புலவர் நல்லன் சாத்தனார் அளித்த விளக்கத்தைக் கேட்டு சுந்தர சோழ சக்கரவர்த்தி கலீர் என்று சிரித்தார். நோயின் வேதனையினால் நெடுநாள் சிரித்தெறியாத சக்கரவர்த்தியின் சிரிப்பு அவருடைய இணைபிரியா பத்தினியான மலையமான் மகள் வானவன் மாதேவிக்கும் தாதியர்களுக்கும் அரண்மனை வைத்தியருக்கும் கூட சிறிது உற்சாகத்தை அளித்தது. கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையர் இத்தனை நேரமும் நின்று கொண்டே இருந்தவர் சக்கரவர்த்தியை கைகூப்பி வணங்கி, பிரபு, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன், பிழை பொறுத்து மன்னிக்க வேண்டும் என்றார். தளபதியா பேசுகிறது? நீர் என்ன பிழை செய்தீர்? எதற்காக மன்னிப்பு? ஒருவேளை இந்திரனுக்கு நான் அளித்த வெள்ளை யானையையும் சூரியனுக்கு அளித்த குதிரைகளையும் திரும்ப பறித்து கொண்டு வந்து விட்டீரோ? சிவபெருமானிடமிருந்து சிவிகையையும் பிடுங்கிக் கொண்டு வந்து விட்டீரோ? செய்யக்கூடியவர்தான் நீர் என்று சுந்தர சோழர் சொல்லி மீண்டும் சிரித்ததும் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து புலவர்களும் சிரித்தார்கள். எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக வந்தியத்தேவன் சிரித்தான். அதை சின்ன பழுவேட்டரையர் கவனித்து அவனை நோக்கி கடுமையாக ஒரு பார்வை பார்த்தார். உடனே சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி பார்த்து சொன்னார், அரசர்க்கரசே, நான் செய்த பிழை இதுதான். இத்தனை காலம் நான் இவர்களைப் போன்ற புலவர் சிகாமணிகளை தங்களிடம் வரவிட்டாமல் தடை செய்து வைத்திருந்தேன். அரண்மனை மருத்துவர் சொற்படி செய்தேன். ஆனால் இப்போது அது பிழை என்று உணர்கிறேன். இந்த புலவர்களின் வரவினால் தங்கள் முகம் மலர்ந்தது. இவர்களுடைய பேச்சு கேட்டு தங்கள் முகம் மலர்ந்தது. இவர்களுடைய பேச்சு கேட்டு தாங்கள் வாய்விட்டுச் சிரித்தீர்கள். அந்த குதூகலச் சிரிப்பின் ஒலியை கேட்டு உடைய பிராட்டியின், அதாவது பட்டத்து அரசியை உடைய பிராட்டி என்று குறிப்பிடுவது அக்காலத்து மரபு, அவருடைய முகமும் தாதியரின் முகங்களும் மலர்ந்தன. நானும் மகிழ்ந்தேன். இவ்வளவு குதூகலம் தங்களுக்கு அளிக்கக்கூடியவர்களை இத்தனை நாள் தங்கள் சன்னிதானத்துக்கு வரவிட்டாமல் தடுத்தது என்னுடைய பெரும்பிழைதானே என்றார். நன்று சொன்னீர் தளபதி. இப்போதாவது இதை நீர் உணர்ந்தீர் அல்லவா? வைத்தியர் சொல்வதை கேட்க வேண்டாம், புலவர்கள் வருவதை தடுக்க வேண்டாம் என்று உமக்கு நான் அடிக்கடி சொன்னதன் காரணம் தெரிகிறதல்லவா என்றார் சக்கரவர்த்தி. அரண்மனை வைத்தியர் எழுந்து கைகட்டி வாய்புதைத்து ஏதோ சொல்லத் தொடங்கினார். அதை சுந்தர சோழர் சட்டை செய்யாமல் புலவர்களை பார்த்து, இந்த அருமையான பாடலை பாடிய புலவர் யார் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? தெரிந்தால் சொல்ல வேணும் என்றார். நல்லன் சாத்தனார், அரசர்க்கரசே, அதுதான் தெரியவில்லை. நாங்களும் அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்டுபிடித்து அந்த மாபெரும் புலவருக்கு கவி சக்கரவர்த்தி என்று பட்டம் சூட்டவும் சிவிகையில் ஏற்றியவரை நாங்கள் சுமந்து செல்லவும் சித்தமாயிருக்கிறோம். இதுகாரம் எங்கள் முயற்சி பலனளிக்கவில்லை என்று சொன்னார். அதில் வியப்பு ஒன்றுமில்லை. 4 வரி கொண்ட பாடலில் இவ்வளவு பெரும் பொய்களை அடக்கக்கூடிய மகா கவிஞர் தமது பெயரை வெளிப்படுத்திக் கொண்டு முன்வர விரும்ப மாட்டார்தானே என்று மகாராஜா கூறியதும், புலவர்களின் திருமுகங்களை பார்க்க வேண்டுமே, ஒருவர் முகத்திலாவது ஈயாடவில்லை. என்ன மறுமொழி சொல்லுவது என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நிலைமையில் நமது வந்தியத்தேவன் துணிச்சலாக எழுந்து, பிரபு, அப்படி ஒரேடியாக பொய் என்று தள்ளிவிடக்கூடாது. இல்லாத விஷயத்தை சாதாரண பாமர மக்கள் சொன்னால் அது பொய். ராஜாங்க நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்கள் அவ்விதம் சொன்னால் அது ராஜதந்திர சாணக்கியம். கவிகள் அவ்வாறு கூறினால் அது கற்பனை, அணி அலங்காரம், இல்பொருள் உவமை என்றான்.
புலவர்கள் அத்தனை பேரும் அவன் பக்கம் பார்த்து நன்று நன்று என்று உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்தார்கள். சக்கரவர்த்தியும் வந்தியத்தேவனை உற்று நோக்கி, ஓ, நீ காஞ்சியிலிருந்து ஓலை கொண்டு வந்தவன் அல்லவா? கெட்டிக்கார பிள்ளை, நன்றாக என்னை மடக்கி விட்டாய் என்றார். பிறகு சபையை பார்த்து, புலவர்களே, பாடல் மிக அருமையான பாடலாக இருந்தாலும் அதை பாடியவரை கண்டுபிடிக்க வேண்டிய சிரமமும், அவருக்கு கவி சக்கரவர்த்தி என்னும் பட்டம் சூட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. இதை பாடிய புலவரை எனக்கு தெரியும். ஏற்கனவே அவருடைய சிரசின் பேரில் தூக்க முடியாத கனமுடைய சோழ சாம்ராஜ்ய மணிமகுடம் உட்கார்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது. புவி சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி, ஏழுலக சக்கரவர்த்தி என்னும் பட்டங்களையும் அந்த கவிராயர் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிறார் என்றார் சுந்தர சோழர். இதை கேட்ட புலவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியக் கடலில் மூழ்கி தத்தளித்தார்கள் என்று கூறினால் அதை நேயர்கள் பொய் என்று தள்ளிவிடக்கூடாது. ஆசிரியரின் கற்பனை, அணி அலங்காரம், இல் பொருள் ஓமை என்று இவ்விதம் ஏதாவது ஒரு வகை இலக்கணம் கூறி ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். திடீரென்று பொங்கிய புதுவெள்ளம் போன்ற ஆச்சரியத்தின் வேகம் சிறிது குறைந்ததும் புலவர் தலைவரான நல்லன் சாத்தனார், பிரபு, அப்படியானால் இந்த பாடலை இயற்றிய கவி என்று தயங்கினார். உங்கள் முன்னால் கால்களின் சுவாதீனத்தை இழந்து நோய்ப்படுக்கையில் படுத்திருக்கும் புவி சக்கரவர்த்தி நான்தான் என்றார் சுந்தர சோழர். புலவர்களிடையே பலவித வியப்பொலிகளும் ஆகாகாரமும் எழுந்தன. சிலர் தங்களுடைய மனோநிலையை எவ்விதம் வெளியிடுவது என்று தெரியாமல் தலையையும் உடம்பையும் அசைத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய மனோநிலை என்னதென்று தங்களுக்கே தெரியாமல் கல்லாய் சமைந்திருந்தார்கள். சுந்தர சோழர் கூறினார், புலவர் பெருமக்களே, ஒரு சமயம் பழையாறையில் புலவர்களும் கவிஞர்களும் என்னை பார்க்க வந்தார்கள். அந்த கூட்டத்தில் உங்களில் சிலரும் இருந்திருக்கலாம். ஒவ்வொருவரும் சோழகுலத்தின் வள்ளல் தன்மையை குறித்து ஒவ்வொரு பாடல் சொன்னார்கள். என்னை பற்றியும் பாடினார்கள். நான் இவருக்கு அதை கொடுத்தேன், அவருக்கு இதை அளித்தேன் என்றெல்லாம் பாடினார்கள். அந்த சமயம் இளைய பிராட்டி குந்தவையும் என் அருகில் இருந்தாள். புலவர்கள் பரிசில்கள் பெற்றுச் சென்ற பிறகு அவர்கள் பாடிய பாடல்களை அரசிளங்குமாரியும் புகழ்ந்து பாராட்டினாள். குந்தவையிடம் நான் புலவர்களை எல்லாம் விட என்னால் நன்றாக பாட முடியும் என்று சபதம் கூறினேன். பிறகு தான் வேடிக்கையாக இந்த பாடலை பாடினேன். எனக்கு பரிசு கொடு என்று கேட்டேன். குழந்தை என் முதுகின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு, இந்தாருங்கள் பரிசு என்று கன்னத்துக்கு 2 அறை கொடுத்தாள். அது நேற்று நடந்தது போல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டு 8க்கு மேல் ஆகிறது என்றார். விந்தை விந்தை என்றும் அற்புதம் அற்புதம் என்றும் புலவர்கள் கூறி மகிழ்ந்தார்கள். குந்தவை என்ற பெயரை கேட்டதுமே வந்தியத்தேவனுக்கு மெய் சிலிர்த்தது. சோழகுலத்தில் பிறந்த அந்த இணையில்லா பெண்ணரசியின் எழிலையும் புலமையையும் அறிவுத்திறனையும் பற்றி அவன் எவ்வளவோ கேள்விப்பட்டதுண்டு. அத்தகைய அதிசய அரசகுமாரியை பெற்றெடுத்த பாக்கியசாலியான தந்தை இவர். தாய் அதோ பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மூதாட்டி. சுந்தர சோழர் தம் செல்வ புதல்வியை குறித்து பேசும்போது எவ்வளவு பெருமிதத்துடன் பேசுகிறார். அவர் குரல் எப்படி தழுதெழுத்து உருக்கம் பெறுகிறது. வந்தியத்தேவனுடைய வலக்கரம் அவனுடைய இடையைச் சுற்றி கட்டியிருந்த பட்டுத்துணி சுருளை தடவி பார்த்தது. ஏனென்றால் குந்தவை பிராட்டிக்கு அவன் கொண்டு வந்திருந்த ஓலை அந்த சுருளுக்குள் இருந்தது. தடவி பார்த்த கை திகைப்படைந்து செயலிழந்து நின்றது. அவனுடைய உள்ளம் திக்பிரமை கொண்டது. ஐயோ, இது என்ன? ஓலையை காணோமே, எங்கே போயிற்று? எங்கேயாவது விழுந்து விட்டதா? சக்கரவர்த்தியின் ஓலையை எடுத்தபோது அதுவும் தவறி விழுந்திருக்குமோ? எங்கே விழுந்திருக்கும்? ஒருவேளை ஆஸ்தான மண்டபத்தில் விழுந்திருக்குமோ? அப்படியானால் சின்ன பழுவேட்டரையரின் கையில் சிக்கிவிடுமோ? சிக்கிவிட்டால் அதிலிருந்து ஏதேனும் அபாயம் முளைக்குமோ? அடடா, என்ன பிசகு! எத்தனை பெரிய தவறுதல்! இதிலிருந்து எப்படி சமாளிப்பது? குந்தவை தேவிக்கு கொணர்ந்த ஓலை தவறிவிட்டது என்று அறிந்த பிறகு வந்தியத்தேவனுக்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை. மேலே நடந்த பேச்சுவார்த்தைகளும் அவன் காதில் சரியாக விழவில்லை. விழுந்ததும் மனத்தில் நன்கு பதியவில்லை. சுந்தர சோழர் வியப்புக் கடலில் மூழ்கியிருந்த புலவர் கூட்டத்தை பார்த்து மேலும் கூறினார்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அரிஞ்சய சோழருக்கு பிறகு அவருடைய மகனும் பராந்தகரின் பேரனுமான சுந்தர சோழர் சக்கரவர்த்தியானது எப்படின்னு பார்த்தோம். அழகில எப்படியோ அப்படியே வீரத்திலும் அவர் சிறந்து விளங்கினார். அரியணை ஏறியதுமே பாண்டி நாட்டை கைப்பற்றினார். கொஞ்சம் கொஞ்சமா தொண்டை நாட்டு பகுதிகளையும் ராஷ்டிரகூடர்கிட்ட இருந்து மீட்டார். அத்தகைய மாவீரர் இன்னைக்கு நோய்ப்படுக்கையில கிடக்கிறார். இதை வச்சு அவர் மனநிலை சீராக இல்லைன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. உண்மையிலேயே அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். படுக்கையில இருந்தபடியே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கார். இதை நுட்பமா சொல்றார் கல்கி. அந்த பாட்டை கேட்டுட்டு சக்கரவர்த்தி வாய் விட்டு சிரிச்சார். இது சுத்தி இருந்தவங்களுக்கு உற்சாகத்தை தந்ததை பார்த்தோம். கோட்டை தளபதி பெரிய தவறு பண்ணிட்டேன் மன்னிக்கணும்னு சொன்னதும், தளபதியா பேசுறது, நீங்க என்ன தப்பு பண்ணினீங்க, எதற்கு மன்னிப்பு கேட்கணும் என்கிறார் சக்கரவர்த்தி. கடமையில கண்டிப்பு, ஆனா மற்ற விஷயங்கள்ல யாரோ அவரை தூண்டி விடுறாங்க. இதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார். அது மட்டுமா, பிரச்சனை ஏதும் வந்தா இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு ஒதுங்கக்கூடியவர் இந்த கோட்டை காவலர் என்பதையும் இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கிறோம். சரி, சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. சில தொடர்களை ஆராயலாம். முகத்தில் ஈ ஆடவில்லை. பொதுவா முகத்தில் ஈ உட்கார்ந்தா உடனே முகத்தை சுழிச்சு அதை விரட்ட முயல்வோம். அதிர்ச்சி, ஏமாற்றம், அவமானம் இதெல்லாம் ஏற்படும் போது செயலற்று போயிடும் இல்லையா? இந்த தருணங்கள்ல முகத்துல ஈ உட்கார்ந்தா கூட உளர முடியாது, முகம் சுளிக்காது, ஈயும் ஆடாம அசையாம இருக்கும். இல் பொருள் உவமை, இது அணியில செய்யுள் அலங்காரத்துல ஒரு வகை. இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக கொண்டு உவமையா சொல்றது. குன்றெழுந்து சென்றதென குளிர்கங்கை கரை அணுகி. குன்று எழுந்து நடந்தது போல பரதன் கங்கை கரையை அடைந்தான். எழுந்து நடக்கிற குன்று, இது உலகத்தில் இல்லாத பொருள், ஆனா ஊமையா சொல்லப்பட்டிருக்கு. இந்திரன் ஏற கரி அளித்தார். இந்த பாடலை இயற்றியவர் சக்கரவர்த்தி தான்னு தெரிஞ்சதும் அப்படியே வியப்பில் ஆழ்ந்துட்டாங்க புலவர்கள். இதைத்தான் கல்லாய் சமந்தார்கள்னு சொல்றார் கல்கி. சரி, ஓலையை காணுமே, எங்க தவற விட்டான் வந்தியத்தேவன்? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.